நீலாம்பரி ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான், அது கரெக்ட். ஆனா இந்த பர்டிகுலர் விஷயத்துல நீலாம்பரி ஒரு பலிகடா ஆக்கப்பட்டு இருக்கா. ஆமா, ஜெயிலுக்கு போக வேண்டியது மனோன்மணி தான். ஏன்னா மனோன்மணி தான் வெற்றி கார்பரேஷனோட எம்டியா இருந்திருக்காங்க. ஆனா நடுவுல என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா நீலாம்பரி போய் தானா சரண்டர் ஆயிருக்காங்க. நான் தான் வெற்றி கார்பரேஷனோட எம்டி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோசடி பண்ண அந்த 300 கோடி பணம் எங்க போச்சுன்னே தெரியலங்கிறா. மனோன்மணி வீட்டை ரெய்ட் பண்றதுக்கு நான் போனோம். வீட்டில் வந்து இருக்காங்க இல்லையா, அதனால அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. நாங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. பணம் அங்க இல்ல. என்ன நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, மனோன்மணி அந்த 300 கோடியை நீலாம்பரி கிட்ட கொடுத்து நீ போய் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நீலாம்பரி வீட்டை ரைட் பண்ண வேண்டியது தானே? பணம் அங்க இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், அந்த 300 கோடி எத்தனை ஏழைங்களை ஏமாத்தி இவங்க சேர்த்து வச்சு, இந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சு திரும்பி ஏமாத்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். நீ செய்வமா? ஐயா, எந்த பிரச்சனையும் இல்லையா, நீலாம்பரியை ஜாமீன் எடுத்துடலாம். அவளை ஜாமீன்ல எடுக்கிறதா என் பிரச்சனையே. அப்புறம் எதுக்கு என்ன ஜெயிலுக்கு கூட்டு போறீங்க? உன்னை அட்மாஸ்பியர்ல நிக்க வைக்கிறதுக்காகத்தான். வா. வணக்கம் தலைவரே. வணக்கம்மா. சௌகரியம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தலைவரே. இந்த ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் கொடுக்க சொன்னனே, எல்லாம் நல்லா இருக்கா? ரொம்ப சௌரியமா இருக்கு தலைவரே. என்ன தலைவரே அப்படி பாக்குறீங்க? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா. பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு உங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் உள்ள வந்திருக்கேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? என்னம்மா கேளு. என்ன ஜாமீன்ல எடுக்கிறீங்களா? அதுக்கு தான் வக்கீலோட நேர்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நீ இப்படி ஒரு சீட்டிங் கேஸ்ல மாட்டிக்கிட்டதுனால கட்சியோட பேர் கெட்டுவிட கூடாதுங்கிறதுக்காக என்ன வாரிய தலைவி பதவியிலிருந்து தூக்கிட்டீங்க, அவ்வளவுதானே? உள்ள உட்காந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருக்கியா? எல்லாம் உங்க ட்ரைனிங் தான் தலைவரே. சரி, ஒண்ணு கவலைப்படாத. உன்னை நிரபராதி நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்து உன்னை மந்திரியாக்குறது தான் அடுத்து என்னோட லட்சியமே. உங்களை மாதிரி ஒரு லட்சியவாதி என்ன பார்க்க வந்திருக்கிறத நினைச்சா எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தலைவரே. ஆமா, அந்த 300 கோடி ரூபாய் பணத்தை எங்க வச்சிருக்க? என்ன ஜாமீன்ல எப்போ எடுக்க போறீங்க? எடுக்கிறேன். 300 கோடி ரூபாய் பணம் எங்க? இல்ல, அந்த ஜாமீன் ஏன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். புரியல. பணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு என்ன டீல்ல விட்டீங்கன்னா என்னடா நீலாம்பரி இப்படி பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? இதுவும் உங்க ட்ரைனிங் தான் தலைவரே.
என்ன ஜாமீன்ல எடுங்க. பணம் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். இதுதான் உன் முடிவா? சரி, நாளைக்கோ நாளானிக்கோ உன்னை நான் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி தலைவரே. ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு காய்கறியெல்லாம் நறுக்கி வை. சந்தியா, சந்தியா, குடு இப்படி குடு. அம்மா கொடுங்க. என்னது இது? என்ன இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நம்ம வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. இதுக்கெல்லாம் எதுக்குமா அவங்க? நம்ம வீடு தானே. ஐயோ, குட்டி பார்த்தாருன்னா அவ்வளவுதான், பெரிய மாப்பிளையும் பார்த்தாருன்னா தொலைஞ்சது போ. ஐயோ அம்மா, கர்ப்பமா இருக்கும்போது இந்த மாதிரி ஓடி ஆடி வேலை செஞ்சா பிரசவம் ஈஸியா இருக்கும்னு டாக்டரே சொன்னாங்க. இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா முதல்ல 3 மாசம் வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாது, புரியுதா? மண்டைய ஆட்டு. ஏய் பத்மா. ஹாய் சாண்டி. வா 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 வா. என்ன பத்மா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? நீ ஆச்சரியப்படுறத பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால தான் சொல்லாம கொள்ளாம வந்தேன். அம்மா, இவ பத்மா, என்னோட காலேஜ் மேட். வணக்கம்மா. நீ எந்த ஊருமா? பாண்டிச்சேரிமா. அம்மா, நான் லண்டன்ல இருந்து வந்ததுல இருந்து இன்னைக்கு வர நாளைக்கு வர அப்படி இப்படி நீ ஏமாத்தி இன்னைக்குதான் என்ன பார்க்கவே வந்திருக்கா. எங்கம்மா நேரமே இல்லம்மா, அதனால தான் வரவே முடியல. சந்தியா முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சிட்டு பாத்துட்டு போலான்னு வந்தியாமா? வாவ், கங்க்ராட்ஸ். நான் எதார்த்தமா வந்தேம்மா, இவ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, ஏன் என்கிட்ட சொல்லல? பாருங்கம்மா, இவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படியா? சரிம்மா, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். உட்காருமா, உட்கார். வா உட்காந்து பேசலாம். என்னடி, காலேஜ் படிக்கும்போது ரொம்ப தான் பத்தா பண்ணிப்ப. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஜாலியா இருந்துட்டு அப்புறம் தான் குழந்தைய பெத்துப்பேன்னு. இப்ப என்ன இவ்வளவு சீக்கிரமா கன்சீவ் ஆயிட்ட? சரி சரி சரி, ரொம்ப கிண்டல் பண்ணாத. அதெல்லாம் விடு. உன் லவ் எப்படி போயிட்டு இருக்கு? என் லவ் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. என்னடி கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாம சொல்ற? என் ஆளை பத்தி உனக்கு தெரியாது. சினிமாக்கு போனா கூட ஒரு சீட்டு தள்ளி தான் உட்காருவாரு. என்ன பண்றது, லவ் பண்ணி தொலைச்சிட்டனே. சரி, இது எத்தனாவது மாசம்? வயிறே தெரியல. ஏண்டி நீ வேற? அவங்க தானே ஏதோ கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ அதை நம்பிடுறதா? என்னடி சொல்ற? அதனாலதான் நீ கன்சீவா இருக்கேன்னு போய் சொன்னியா? ஆமா, நான் கன்சீவா இருக்கேன்னு அவங்க கிட்ட கதை விட்டுருக்கேன். எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ற? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அத நேரம் வரும்போது நானே சொல்றேனே. என்னடி காரணம்? சொல்றேன்டி, கண்டிப்பா நேரம் வரும்போது சொல்றேன், சரியா? சரி, பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோன்னு. நான் கிளம்புறேன். சரி வா.
ஊரில் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்கிறதே தெரில. ரொம்ப கையில் கொடை வச்சுட்டே இருக்கு. சந்தியா, சந்தியாங்க வா. ஹலோ. ஆமாம், அண்ணன் எம்எல்ஏ ஹாஸ்டல் வரைக்கும் போயிருக்காரு. சரி, இல்லை அப்பா வெளியே தான் போயிருக்காரு. சரி, நான் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். சரி, யார் வந்தாலும் சொல்லிடுறேன். சரி, ஓகே. ஓகே. சந்தியா, சாண்டி, சந்தியா. டேய், இப்போ எதுக்கு அவளை தேடுற? அவள் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போயிருக்கா. இல்லை, குங்குமப்பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா, அதான். யாருக்கு? சந்தியாவுக்கு. எதுக்கு? என்ன தெப்பலாம் பேசுறீங்க? அவ தான் கன்சீவா இருக்கல, அதான். டேய், உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி அல்வா கொடுத்துக்கிட்டு இருக்கா. என்னத்தை சொல்றீங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத அவ ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதை என் காதால கேட்டேன். இல்லத்த, சந்தியா எதுக்கு நம்மகிட்ட இப்படி ஒரு பொய்யை சொல்லணும்? அவளுக்கு என்ன அவசியம்? அதுவும் கன்சீவா இருக்கேன்னு. டேய், சத்தியமா சொல்றேன்டா, நான் கேட்டேங்கிறல்ல. அத்தை, அவ நம்மகிட்ட பொய் சொல்ல மாட்டா. அப்ப நான் பொய் சொல்றேனா? அதோ உன் பொண்டாட்டியே வரா இல்ல, அவளை நீயே கேளு. என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், அத்தை சொல்றது நிஜமா? சொல்லு சந்தியா, அத்தை சொல்றது நிஜமா? என்ன சொன்னாங்கன்னே தெரியல. நீங்க நிஜமான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீ கன்சீவா இல்லையாமே? சொல்லு சந்தியா, எதுக்கு அப்படி ஒரு பொய்ய சொன்ன? என்ன சந்தியா, எதுக்கு பாழுற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கிற. சொல்லு சந்தியா, கேக்குறேன்ல. எப்படி உங்களால எப்படி ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சது? சொல்லுங்க, எப்படி உங்களால கேட்க முடிஞ்சது? இவங்க போய் சொல்றாங்க. இல்ல சந்தியா, நான் எந்த பொண்ணாவது மாசமா இருக்குன்னு போய் சொல்லுவாளா? ஏமா, ஏன் இப்படி எல்லாம் சொன்னீங்க?
அவங்க தான் ஏதாவது சொல்றாங்கன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? இல்ல சந்தியா, நான் வந்து அவங்க பேச்சு நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். எங்க பாருங்க, இப்ப கூட நான் எங்க ஊர் சுத்திட்டு வரல, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன் செக்கப்காக. வேணா மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்களே பாருங்க. இந்த வேண்டாங்க, வேண்டாம். இவங்க இத கூட நம்ப மாட்டாங்க. நீங்க இப்பவே வாங்க, நம்ம 2 பேரும் ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிக்கலாம். அப்போது இவங்க நம்புறாங்களா பாப்போம். நீங்க வாங்க. நான் உன்னை நம்புறேன் சந்தியா. இல்லங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம், நீங்க வாங்க. சந்தேகம்னு மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அது உடனே தீர்த்து வச்சிடணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பேருக்கும் தான் பிரச்சனை. ஏய், அப்ப நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தது? அம்மா, அவ என்னோட காலேஜ் மேட். காலேஜ்ல நடந்த ஒரு ஃப்ரெண்ட பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, அவ்வளவுதான். அத போய் இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி போய் இல்ல தம்பி, நான் அவகிட்ட பேசுனதை கேட்டேன். அத்தை, அதான் அவதான் சொல்றாள அவ ஃப்ரெண்டு கூட வேற ஏதோ பேசிட்டு இருந்தான்னு. அவங்க ஏதாவது சொல்ல, நீங்க ஏதாவது கேட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உண்டு. நான் கேட்டேன்னு அத்தை, தயவு செய்து சும்மா இருக்கீங்களா? போதுமா, போதும். நான் மறுபடியும் இங்க வந்து சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் இப்பவே வீட்டை விட்டு போயிடுறேன். என்ன சந்தியா இதுக்கெல்லாம் எப்படி பேசிட்டு இருக்கிற? பின்ன என்னங்க, எனக்கு இப்படி ஒரு சந்தேகம், நாளைக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகம் வரும். இப்படி செத்து செத்து பொழிக்கிறதுக்கு நான் ஒரே அடியே எங்கேயாவது போயிடுறேன். இதை கேட்ட உடனே என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்ட மாதிரி இருக்கு, தெரியுமா? சரி விடு, சாரி, மன்னிச்சுக்கோ, தயவு செய்து மன்னிச்சுக்கோ, போதுமா? மனசு நோக்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு சாரி சொல்றாரா? சாரி. அதான் சொல்லிட்டேன்ல, சாரி கேட்டேன்ல, தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோ. இதுக்கெல்லாமே கோச்சுக்கிட்டு நான் தான் இதை பத்தி யோசிக்காம போடலாம். வா வா வா, வாடா ஜி, வா வா. மெது 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 மெது. அத்தை கொஞ்சம் தள்ளி நிற்கீங்களா? பாத் பாத் பாத், மெது மெது. நான் தான் கொஞ்சம் கூட இதை பத்தி யோசிக்காம எப்படிலாம் நடந்துட்டேன். மன்னிச்சுக்கோ, தயவு செய்து. அப்புறம் ஒரு விஷயம், இந்த குங்குமப்பூ முன்னாடி சாப்பிட்டாங்க. இல்லைன்னா மாத்திக்கலாம் சொல்லித்தான் வந்து. நீ என்னதான் செஞ்சாலும் உன்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. பலம் உடைத்து